விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களினுடைய இந்த 2026 தேர்தல்ல ஒரு மிக முக்கியமான பிரச்சாரம் ஒண்ணு எடுபட்டது. அது அவருடைய பிரச்சாரம் மட்டும் கிடையாது. எதிர்கட்சி தலைவராக அப்பொழுது இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லி 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 சொல்லிதான் இந்த திமுக அரசை எல்லாருமே அடிச்சோம். அதிமுக போட்டு நல்லையே பிடிச்சது. அதையே தான் விஜய் அவர்களும் பிடிச்சிட்டு தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணாரு. இந்த திமுக ஆட்சியில 6 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே குற்றச்சாட்டு போட்டு அவரை திமுகவை போட்டு நல்லா நைய புடைச்சோம். உண்மையாகவே அவங்க கடன் வாங்கினாங்க. அந்த கடன் வாங்கி ஊழல் பண்ண ஒரே கட்சி அன்றைக்கு திமுகவாக தான் இருந்தது என்றால் அது மிகையாகாது. ஏன்னாக்க 6 லட்சம் கோடி வாங்கினாங்க. தமிழ்நாடு இதுவரைக்கும் 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல மொத்தம் வாங்கின கடனே 6 லட்சம் கோடி தான். ஆனா இந்த திமுக ஆட்சியில மட்டும் வாங்கினது 5 இருந்து 6 லட்சம் கோடி. அதாவது 5 வருஷத்துல இவன் 5 இருந்து 6 லட்சம் கோடி வாங்கிட்டான். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்த அரசியல்ல மொத்த கடனே 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்ற மொத்த கடனே 5 லட்சம் கோடி தான். இப்ப புரியுதுங்களா? இதனுடைய தீவிரம் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு இந்த திமுக அரசு கடன் வாங்கி இருக்குன்னு. சரி, கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி நான் இத்தனை காலேஜ் கட்டணம்பா, இத்தனை மெடிக்கல் காலேஜ் கட்டணம்பா, இத்தனை பாலம் கட்டணம்பா, இத்தனை அணை கட்டணம்பான்னு ஏதாவது ஒரு கணக்கு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இவங்க ஆட்சியில எந்த விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டங்களோ, மிகப்பெரிய கல்லூரிகளோ, எந்த ஒரு மிகப்பெரிய கட்டுமானங்களோ எதுவும் கட்டப்படவில்லை. அப்ப அந்த பணம் எங்க போச்சுன்னு கேள்வி கேட்டா, மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் தந்தேன். அப்ப கடன் வாங்கி ஊதாரித்தனமாக செலவு பண்ணியிருந்தது திமுக அரசு. விஜய் அவர்கள் அவர் என்ன பிரச்சாரம் பண்ணார்னா, இந்த திமுக தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக மாற்றி விட்டது. எங்க பார்த்தாலும் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்முடைய ஒவ்வொரு தலையிலையும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. நாளைக்கு தமிழ்நாட்டுல ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா அது தலையில 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தலையில 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லிதான் இந்த விஜய் அவர்கள் இந்த ஆட்சியை பிடிச்சாரு. திமுகவை போட்டு கடுமையாக திட்டினார். புரியுதுங்களா? சரி, அப்ப இவர் ஆட்சிக்கு வந்தோடனே கடன் வாங்க மாட்டாரா அப்படின்னு நாம நினைச்சிருப்போம். அதுவும் தாவேகா தம்பிங்கெல்லாம் எங்க தளபதி ஆட்சிக்கு வந்தா 1 ரூபா கடன் வாங்க மாட்டாரு, தொழில்துறையை எப்படி தூக்கி நிறுத்த போறாரு பாருங்க, நெட்ட குத்தலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, கத்திக்கிட்டு இருந்தானுங்க, கதறிட்டு இருந்தானுங்க. ஆனால் இன்னைக்கு கலை யதார்த்தம் என்னவாக இருக்கிறது? இன்றைக்கு தாவேகா அரசினுடைய இந்த நிதி நிலைமை, இவங்களுடைய கையாளக்கூடிய அந்த திறன் என்பது எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அவனுங்களுடைய மொத்த பிம்பமும் இன்னைக்கு உடஞ்சிருச்சு. இவனுக்கு என்ன நினைச்சுக்கிட்டானுங்க? தமிழன் படம் நினைச்சுக்கிட்டானுங்க. ஏன்னா இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்த உடனே ஏங்க நம்ம தலைவர் விஜய் கஷ்டப்படுறாரு, நம்ம தலையெல்லாம் 2.5 லட்சம் கடன் இருக்குன்னு அவர் சொன்னாரு, அதனால எங்க தலையில இருக்க 2.5 லட்சம் கடனை நான் அடைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தற்கொலைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்க 2.5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து அது அரசு கஜானாவுக்கு டிடி எடுத்து அனுப்பி விட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய கடனை நாங்கள் அடைக்க போகிறோம், எங்க தளபதி ஆட்சியினுடைய கடனை அடைக்க போறோம், நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும்னு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எல்லாம் போட்டானுங்க. தலைவனுக்கு விசில் அடிப்பாங்க, 10 ரூபாய் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. 2.5 லட்ச ரூபாய் எல்லாம் தூக்கி குடிக்கிற அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது விஜயனுடைய தொண்டர்கள், ரசிகர்கள். புரியுதுங்களா? முட்டாள்கள் கிடையாது. அதனால எவனும் அனுப்பல. ஒரு 4-5 பேர் அனுப்புனானுங்க, அதோட நின்று போச்சு. இன்றைக்கு இந்த தாவேகா அரசு எதை குற்றம் சாட்டி, எந்த குறைய சொல்லி திமுகவை தாக்கி இங்க ஆட்சிக்கு வந்ததோ, இன்றைக்கு அதே வேலையை, கடன் வாங்குற வேலையை தான் இன்றைக்கு இந்த தாவேகா அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு 3 மாசம் நிறைவேறல. எப்படி 3 மாசம் நிறைவேறல? எவ்வளவு தூரமா கடன் வாங்கி இருக்கிறது இந்த தாவேகா அரசு? 27,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறது. எப்படி 27,000 கோடி? ஏப்ரல் மாசத்துக்கு 3,000 கோடி, மே மாசத்துல 9,000 கோடி, ஜூன் மாசத்துல 7,000 கோடி. இப்ப வரக்கூடிய ஜூலை மாசத்துக்கு இப்ப நடந்து முடிய போகுதுல, இந்த ஜூலை மாசத்துக்கு 7,000 கோடி கிட்ட, ஆக மொத்தம் 27,000 கோடி கிட்ட கடன் வாங்கி இருக்கிறது இந்த தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல. இந்த கூத்து எங்கேயாவது நடந்திருக்கா? 27,000 கோடி எவன் அக்கௌண்ட் காசு? ஏன் அப்ப தமிழ்நாட்டினுடைய வருமானம்லாம் எங்க போகிறது? ஈபில இருந்த வருமானம் எங்க போகிறது? டாஸ்மாக் வருமானம் இங்க எங்க போகிறது? ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல நீ 27,000 கோடி கடன் வாங்குறனா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்ப? அப்போ அதிமுக கடன் வாங்கிட்டாங்க, திமுக கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தாவேகா கட்சியில இருக்கிற ஒருத்தனுக்காவது தகுதி இருக்கான்னு தான் நாங்க கேட்கிறோம். நீ பேசலாமா? நீ அவனாவது 5 வருஷத்துலாம் அவ்வளவு கடன் வாங்கினா. ஆனா நீ ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல 27,000 கோடி கடன் வாங்கி இருக்கிற. அது மட்டும் இல்லாம இது கூட பரவாயில்ல, சரி எங்கப்பா புதுசா ஆட்சிக்கு வந்துட்டாங்க, எங்க இருந்து காசை எடுக்கணும், எப்படி வருமானத்தை தரணும்னு தெரியல, அதனால கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாங்க. இந்த நடப்பு நிதியாண்டுக்கு மட்டும், அதாவது வரக்கூடிய மார்ச் வரைக்கும் இந்த நடப்பு நிதியாண்டுக்கு மட்டும் 1.27 லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு டார்கெட் வச்சிருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லா அரசும் என்ன பண்ணும்?
இப்ப உதாரணத்துக்கு டாஸ்மாகவே வச்சுங்களேன். எப்பா தீபாவளி வருதுப்பா, இந்த தடவை 500 கோடி நம்ம அடிக்கிறோங்க ஒரே நாள்ல, 600 கோடி சரக்கு வித்து டார்கெட் வைக்கிறோம். இதுக்கு டார்கெட் வைப்பானுங்க. ஒரு கம்பெனி இருக்குதுனாக்க இந்த வருஷம் 300 கோடி அடிச்சோமா, அடுத்த வருஷம் 400 கோடியா லாபம் ஈட்டணும் அப்படின்னு டார்கெட் வைப்பானுங்க. இந்த தாவேகா அரசு என்ன தெரியுமா டார்கெட் வச்சிருக்கு? இந்த ஒரு வருஷத்துல 1.27 லட்சம் கோடி கடன் வாங்க என்பதுதான் டார்கெட். எதுக்கு டார்கெட் வைக்கிறானுங்க பாருங்க. அப்போ ஆல்ரெடி 27,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இப்ப வரப்போற இந்த நடப்பாண்டுல, இப்ப நடக்கக்கூடிய நடப்பு நிதியாண்டுல 1.27 லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு இந்த தாவேகா அரசு திட்டம் தீட்டி இருக்கிறது. கடன் வாங்குவதற்கு. அப்ப ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்துல நீ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குறனா, மீதி 4 வருஷத்தை எப்படி நீ கடத்துவ? சரி, கடன் வாங்கி என்னடா பண்ண போறானுங்க இந்த டிவிகே அரசுன்னு கேட்டாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? இவங்க தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்களே, எல்லா மகளிருக்கும் 2,500 ரூபாய் மாசம். ஞாபகம் இருக்குங்களா? எல்லா மகளிருக்கும், அனைத்து மகளிருக்கும். நல்லா கவனிச்சுங்க, இந்த தமிழ்நாடு மக்கள் நல்லா நோட் பண்ணிங்க. திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாருக்கும் தரோம் உதவி தொகைன்னு சொல்லிதான் அவன் ஆட்சி பிடிச்சான். புரியுதுங்களா? பெண்கள் எல்லாரும் ஏமாந்து ஓட்டு போட்டீங்க. ஆனா திமுக அரசு கொடுத்தது 1,30,00,000 மகளிருக்கு தான் இந்த உதவி தொகையை கொடுத்தது. மீதி 1,76,00,000 பேருக்கு கொடுக்கல. அப்போ திமுக இதாலையும் தோற்றது, மகளிர் உரிமை தொகையாலும் தோற்றது. ஏன்னா மகளிர் உரிமை தொகை திமுக கொடுத்தது 1,20,00,000 பேர், 20,00,000 பேருக்கு தான் கொடுத்தது. ஆனா யாருக்கு எத்தனை பேருக்கு கொடுக்கலன்னா 1,70,00,000 பேருக்கிட்ட இந்த மகளிர் உரிமை தொகையை திமுக அரசு கொடுக்கல. அப்ப இவங்க எல்லாம் காண்டாயி வெறியாயி அதான மாத்தி கொடுத்துட்டாங்க. விஜய் வந்து நான் 2,500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே. இப்ப புரியுதுங்களா? இப்போ திமுக எப்படி 2021 ஸ்கேம் பண்ணி ஆட்சிக்கு வந்ததோ, அதே மாதிரி இன்றைக்கு தாவேகா ஸ்கேம் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த 2,500 ரூபாய் கொடுக்க முடியாம இன்னைக்கு திணறிக்கிட்டு இருக்கு. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்கிறது தாவேகா அரசு. இதுல நான் வந்த உடனே 2,500 ரூபாய் தரணும் எழுதினாரு. இப்ப அதை நம்ம கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப முதல் கட்டமாக ஆல்ரெடி திமுக கொடுத்ததுல 1,20,00,000 பேருக்கு அவங்களுக்கு முதல் கட்டமாக 2,500 ரூபாயை ஏத்தி கொடுத்துக்கிறதுக்கு இந்த தாவேகா அரசு திட்டம் தீட்டி இருக்கிறது. மீதி மகளிருக்கெல்லாம் எப்ப கொடுப்பாங்கன்னா, எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தாவேகா அரசு எல்லா மகளிருக்கும் சொன்னதை அந்த திட்டத்தை செய்யும். எல்லா மகளிருக்கும் 2,500 ரூபாய் எப்ப கொடுக்குனாக்க எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தனை பேருக்கும் புறங்கையை தான் நக்கிட்டு போகணும். இதுதான் தாவேகா அரசனுடைய திட்டம். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நிதி நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு விஜய் வந்து சொல்லிட்டு மேம்பக்கம் போயிடுவாரு. விஜயனுடைய தற்கொலை பெண் ரசிகர்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க, விஜய் அண்ணா நீங்க எங்களுக்கு 2,500 ரூபாயும் கொடுக்க வேணாம், வருஷத்துக்கு 3 சிலிண்டரும் வேணாம்ண்ணா, நீங்க நல்லா ஆட்சி பண்ணா மட்டும் போதும்ண்ணா அப்படின்னு இந்த பெண் ரசிகர்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்களேன், இந்த வேலை நிச்சயம் நடக்கும். இப்ப இந்த 1.27 லட்சம் கோடி கடன் வாங்குவது எதற்காக என்றால், இந்த 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்காகவும், சிலிண்டர் வருஷத்துக்கு 3 ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொன்னார்ல, சொல்லி ஏமாத்தினார்ல, அதை கொடுக்கறதுக்கும் தான். அப்போ கடன் வாங்கி திமுக எப்படி ஊதாரியாக செலவு பண்ணதோ அதே வேலையை இன்றைக்கு டிவிகே அரசும் செய்யுது. ஒரு அரசு எதற்கு செலவிடணும்? முதலீடுகளை பெருக்குவதற்கு, மூலதானத்தை பெருக்குவதற்கு, அதற்குத்தான் செலவிடணும். புரியுங்களா? உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிப்பு இருக்கு. இப்ப நம்ம செலவு பண்றோம்னா ரிட்டர்ன் இன்கம் என்ன வரணும் அரசுக்கு அப்படின்னு ஒரு அரசு சிந்திச்சுதான் செலவு பண்ணணும். இப்ப இந்த மகளிருக்கு 2,500 ரூபாய் இவங்க ஏத்தி கொடுக்கறதால என்ன நடக்கும்னா ஒண்ணும் நடக்காது. புரியுங்களா? இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு ஆளுக்கு 2,500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நல்லபடியா படிச்சுட்டு வெளியில வரும்போது, சம்பாதிக்கும் போது, தொழில் தொடங்கும் போது அதன் மூலமாக வரி கட்டுவாங்க, அரசுக்கு வருமானம் இப்படி வரும். இப்ப இந்த 2,500 ரூபாய் நேரடியாக பெண்கள் அக்கௌண்ட்டுக்கு அவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் அவர்களுக்கு அனுப்பும் பொழுது அது என்ன ஆகும்னா செலவு கணக்கு தான், வரவு கணக்குல அது வராது. புரியுதுங்களா? அப்போ அரசு வந்து ஒரு நலத்திட்டம் செயல்படுத்தினா அது ஒரு முதலீடா பார்க்கணும். இப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில பாருங்களேன், அம்மா என்ன பண்ணாங்கன்னாக்க மாடு கொடுத்தாங்க, ஆடு மாடு கொடுத்தாங்க. அந்த ஆடு மாடு எப்படி பொருளாதாரத்துக்கு உதவுனதுனாக்க, மாட்டில் இருந்து பால் கறந்தாங்களா, அந்த மாட்டுக்கு தீவனத்துக்கு எல்லா இடத்துலயும் தீவன கடைகள்ல தீவனம் எல்லாம் வாங்கி போட்டாங்களா, அப்ப தீவன கடைக்காரன் வளர்ந்தானா, அந்த பால் எடுத்துட்டு போய் ஸ்டோர்ல ஊத்தும் போது அந்த ஸ்டோர்காரன் வளர்ந்தானா, அந்த ஸ்டோர்காரன் இருந்து பால் எடுத்துட்டு போய் ஃபேக்டரியில ஊத்தும் போது அந்த ஃபேக்டரியில வேலை வாய்ப்பு பெருகுனுச்சா, அந்த ஃபேக்டரியில இருந்து மக்கள் கிட்ட போகும்போது இடையில இருக்கிற டீலர் வருமானம் பார்த்தானா, அது மக்கள் கிட்ட போகும்போது மக்கள் பயனடைஞ்சதா, இது நலத்திட்டம். இப்ப அம்மா ஆடு கொடுத்தாங்களா புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அந்த ஆடை இவங்க வளர்க்குறாங்களா, அந்த ஆடை வேற கசாப்பு கடைக்காரங்களுக்கு கொடுக்குறாங்களா, அப்போ அந்த ஆடை வளர்த்தவங்களுக்கு ஒரு இன்கம் வருதா, அந்த கறி கடைக்காரனுக்கு ஒரு இன்கம் வருதா, அந்த கறியை வெட்டி விற்கும் பொழுது இறைச்சி தட்டுப்பாடு இல்லாமல் மக்கள் அதை சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறாங்களா, இப்படி பொருளாதாரம் பெருகுது.
புரியுதுங்களா? அப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்துமே முதலீடு போல மக்களும் பயனடைவார்கள், ரிட்டனும் அரசுக்கு வரும். இப்ப அம்மா லேப்டாப் தராங்கன்னு வச்சுங்களேன், அந்த லேப்டாப் அரசுக்கு செலவு தான், இப்போதைக்கு தற்காலிக செலவு. ஆனா அந்த லேப்டாப்பை வச்சு படிச்சுட்டு ஒரு மாணவன் வெளியே வரும்போது, அவன் ஒரு தொழிலை தொடங்கும் போது, ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது, அங்க அவன் வருமானம் ஈட்டக்கூடிய வருவாயில ஒரு இன்கம் டாக்ஸ் ஒன்று கட்டுறான்ல, அது அரசுக்கு வருவாய். இப்படிதான் இருக்கணும். இப்போ மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுப்பதன் மூலமாக என்ன ரிட்டர்ன் வருது அப்படின்னு ஒரு அரசு பார்க்கணும்ல. ஓட்டு தான் ரிட்டர்ன் வரும். புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த திமுகவும் சரி, இன்றைக்கு தாவேகாவும் சரி, கடன் வாங்கி எல்லா வேலையும் பாக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திமுக நம்ம ஒவ்வொருத்தரும் தலையிலையும், கருவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுடைய தலையிலையும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டு போனாங்க. இந்த தாவேக அரசு இப்ப என்ன பண்ண போகுதுன்னா, அதை டபுள் ஆக்கி, ஏன்னா ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல 27,000 கோடி கடன் வாங்குறவன் ஆட்சி முடியும் போது எத்தனாயிரம் கோடி கடன் வாங்கியிருப்பான், எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருப்பான்னு நீங்களே யோசிச்சு பார்த்துருங்க. இந்த ஒரு வருஷத்திலேயே 1.27 லட்சம் கடன் வாங்கணும்னு டார்கெட் வச்சவன் அடுத்த 5 வருஷத்துல ஆட்சியை முடிச்சுட்டு போகும்போது எவ்வளவு வாங்கியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ திமுக அரசு நம்முடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய தலையில 2.5 லட்சம் கடன் வச்சிருக்கு. அதை தாவேக ஆட்சி முடிவுல என்ன ஆகுனாக்க, அப்போ தமிழர்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 5 லட்சமாக உயர்த்துவதுதான் இந்த விஜயினுடைய திட்டம், இந்த டிவிகேவினுடைய திட்டம். அப்போ கடன் வாங்குறத தயவு செஞ்சு குறைங்க சார், குறைங்க. நீங்க ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, சரி இருக்கிறத வச்சு ஏதாவது ஆட்சி பண்ணுங்க. இன்னும் எங்களை ஏமாத்தாதீங்க, எங்களை கடன் சுமையில தள்ளாதீங்க. அந்த பொருளாதார அறிஞர் ஒருத்தன் ஜெயரஞ்சன் ஒருத்தன் செருப்படி வாங்கிட்டு போனா தெரியுங்களா? அரசு கடன் வாங்கினா உங்களுக்கு என்னன்னு கேட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் இதுல இருந்து கிளம்பி வருவான் பாருங்க. அரசு கடன் வாங்கினா உங்களுக்கு என்னடா அப்படின்னு ஒருத்தன் கிளம்பி வருவானா இல்லன்னு மட்டும் பாருங்க. அது மட்டும் இல்லாம தாவேக தொண்டர்களே எவனாவது வீடியோ போட்டாலும் போடுவான். எங்க விஜய் அரசாங்கம் கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன, ஏன் பேசுறீங்க அப்படின்னு எவனாவது ஒரு அறிவாளி புதுசா கேட்டுட்டு வீடியோ போடும் பாருங்களேன். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்போ இந்த தாவேக அரசுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, தயவு செஞ்சு கடன் வாங்குறத கொஞ்சம் நிறுத்துங்க. புரியுதுங்களா? வருமானத்தை பெருக்கக்கூடிய வழியை பாருங்க. உங்க ரீல்ஸ் ரீட்டா இருக்குல்ல, அந்த ரீல்ஸ் போடுறதை விட்டுட்டு போய் எங்கேயாவது உலகம் முழுக்க போயிட்டு தொழில்துறையினோட பேசி ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வர பாருங்க. இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் பதறி அடிச்சுட்டு பிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க அண்டை மாநிலத்துக்கு. அதை நிறுத்துங்க, அப்பதான் இந்த இன்கம் வரும். அப்போ இதையெல்லாம் சரி செய்யுங்க. ரீல்ஸ் எடுக்கிறதாலேயோ கடன் வாங்குறதாலேயோ தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு போகாது. இவ்வளவு ஆண்டு காலம் திமுகவோ அதிமுகவோ இவ்வளவு ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல 3வது இடத்துல தமிழ்நாட்டை கொண்டு நிறுத்தியிருக்காங்க. வளர்ந்த மாநிலங்களை 3வது இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அதை நீங்க முன்னேற்றி போகலாலும் பரவாயில்ல, ஐயா தயவு செஞ்சு பின்னோக்கி கொண்டு போயிடாதீங்கன்னா இந்த டிவிகே அரசை, விஜய் அரசை நாங்க கேட்கிறோம். நன்றி.